வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அலோக் இண்டஸ்ட்ரீஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய கோர் பிஸ்னஸே டெக்ஸ்டைல்ஸ் தான். டெக்ஸ்டைல்ஸ் அண்டு கார்மெண்ட்ஸ். இவங்க வந்து ஸ்பின்யான் உற்பத்தி பண்ணுறாங்க, நிட்டிங் பண்ணுறாங்க, கார்மெண்ட்ஸும் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ரிலையன்ஸோட இவங்க வந்து மார்க்கெட்டிங்க்கோ எதுக்கோ வந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் புரியுது. நான் எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கா, ப்ரொமோஷனுக்கா, இல்லாட்டி மார்க்கெட்டிங்காங்கிறது என்னால் கிளியராக நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இவங்க வந்து ரிலையன்ஸோட ஏதோ ஒரு இது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸில் ஒரு அசோசியேஷன் இருக்குது. இப்படி இருக்குது. நிறைய ரொம்ப வருஷமாக வந்து லாஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இபிஎஸ் நெகட்டிவில் இருக்குது, புக் வேல்யூ நெகட்டிவில் இருக்குது. ஆனால் இப்போ ஏதோ க்ரோத் ஆகிற மாதிரி ஒரு சின்ன அவங்களுடைய டேட்டா பார்க்கும்போது தெரிஞ்சது. அதனால இப்போ நம்ம அந்த வீடியோ போடுவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரைசேஷனும் பண்ணலை. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அதனால் இங்கே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பற்றின இன்ஃபர்மேஷனும் இல்லை. வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் இது நியூட்ரல் மொமெண்டமாக இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் பண்ணலை. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 16.6 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பி ஜோன் எதுவும் இல்லை. ஏன்னா பிஇ நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அதில் வந்து எந்த இண்டிகேஷன்ஸும் இல்லை. ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். இப்போ வரைக்கும் பத்தலைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. பண்ணணும். அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் நெகட்டிவாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது 0ன்னு காட்டுது. மைட் பி அது நெகட்டிவாக தான் இருக்க முடியும். டெப்ட் டு ஈக்விட்டி -1.1 போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே ஒரு டெப்ட் டு ஈக்விட்டி -1.1னா இன்னமும் அவங்களுக்கு கடன் ஜாஸ்தியாக தான் இருக்கோ அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால அது மைனஸ் காட்டுது. கடன் கூட தான் இருக்குது. பிஇ மைனஸில் இருக்குது, பிபி மைனஸில் இருக்குது. இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஏன்னா எல்லாமே மைனஸில் இருக்கும்போது இப்போ இது மாத்திரம் ப்ரைஸ் மாத்திரம் பாசிட்டிவாக இருக்கும்போது அது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். க்ரோத் வந்து ஃபியூச்சரில் நல்லா கொஞ்சம் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஸ்னஸ் ட்ரெண்டுக்கு இருக்குது. இவங்க நல்லா க்ரோத் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல மூமெண்ட்டான மல்டிபேக்கர் ஸ்டாக் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இது எல்லாமே அவங்களுடைய பிஸ்னஸுடைய பெர்ஃபார்மன்ஸஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.26. அதனால ஹை வாலட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் குவார்ட்டர்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா, 54 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க -162 இருக்குது. இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி ரூபா அட்வான்டேஜாக இருக்குது. அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் 0.3, அது -0.3ன்னு வருது. அது இது போன தடவை காட்டிலும் 0.1 வந்து அட்வான்டேஜில் இருக்குது. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா -1.4 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ -1.4 அப்படிங்கும்போது போன தடவை காட்டிலும் போன 2 குவார்ட்டராக நம்ம பார்க்கும்போது -1.6ன்னு இருந்தது. இப்போ -1.4ங்கும்போது 0.2 அட்வான்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ 0.2 அட்வான்டேஜில் இருக்குன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வருது. அதனால தான் இவங்க பெரிய லெவலில் அவங்க வந்து ஒரு அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு படுது. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக என்ன பார்க்குறோம்னாக்க செப்டம்பர், அதுக்கப்புறம் ஜூன், மார்ச் இந்த டயத்துலலாம் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் க்ரோத் இது வரைக்கும் வந்திருக்கு. அதில் செப்டம்பர் அண்ட் மார்ச் வந்து மோஸ்ட்லி வந்துடுது. 2025 செப்டம்பர் பாசிட்டிவ் க்ரோத் 5.71, மார்ச் 72% பாசிட்டிவ் க்ரோத்து. ஜூன் மாதத்துக்கு பாசிட்டிவ் க்ரோத் வரல 2025. 2024 பார்த்தோம்னா செப்டம்பருக்கு பாசிட்டிவ் க்ரோத் வரல, ஜூன் மாதத்துக்கு பாசிட்டிவ் க்ரோத் வந்துருச்சு, மார்ச் மாதத்துக்கு வந்துருச்சு. 2023 செப்டம்பர் பாசிட்டிவ் க்ரோத் வந்திருக்கு, ஜூனும் வந்திருக்கு, அது ஆனால் மார்ச் வரல. ஸோ இப்போ வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே எங்கேயோ அவங்க வந்து 2 மாதமோ சம்டைம்ஸ் 3 மாதமோ கூட அவங்க வந்து க்ரோத் காமிக்கிறாங்க. அப்போ டிசம்பர் மாதத்துக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2024 பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துக்கு வந்து நெகட்டிவ் க்ரோத் தான் இருக்குது. அதே மாதிரி 2023 நெகட்டிவ் க்ரோத் ஆயிருக்கு, 2022 நெகட்டிவ் க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த தடவை எப்படி பாசிட்டிவ் க்ரோத் வந்தான்னாக்க கொஞ்சம் நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம். நெகட்டிவ் க்ரோத் வந்தான்னா எகைன் திருப்பி
கரெக்ஷன் லூப்புக்குள்ளே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.01% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. எஃப்ஐஎஸ் வந்து 0.01% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்த இந்த குவார்ட்டருக்கு அவங்க குறைச்சி வச்சிருக்கிறாங்கிறத பார்க்குறோம். அப்போ இவங்களுடைய நிலை என்ன இருக்குது? எஃப்ஐஎஸ் வந்து 2.3% அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஹோல்டிங்கில். இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2.8 அவங்க வச்சிருக்கிறாங்க. எம்எஃப் மாத்திரம் ஃப்ராக்ஷனில் தான் அவங்க ஹோல்டிங் இருக்குது. ஸோ இப்போ எஃப்ஐஎஸும் அண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்களுடைய ஹோல்டிங்கில் 2% கிட்டக்க வச்சிருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ -42ன்னு வருது. புக் வேல்யூ மைனஸில் இருக்குது, இபிஎஸும் மைனஸில் இருக்குது. இப்போ ஃபேர் ப்ரைஸ் வந்து நமக்கு 37ன்னு வருது. ஏன் பாசிட்டிவாக வந்திருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த ஆஸ்பெக்டில் தான் போய்கிட்டு இருக்கு, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எனிவே ஃபேர் ப்ரைஸ் 37, கரண்ட் ப்ரைஸ் 16.6 வருது. இவன் வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் 0.44ன்னு வந்திருக்கு. இதை பார்த்தோம்னா அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லலாம். பட் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்லிட்டு அதை நம்ம கான்ட்ராவாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இவன் வந்து மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சென்சிட்டிவ் ஸ்டாக் 0.5 இருந்தால் 18 to 19 இதுதான் அவனுடைய ரேஞ்சு. அதுக்கப்புறம் வந்து 0.75 இருந்தால் 28, 1.5க்கு மூவ் ஆச்சுன்னா 56. அதில் 1.5க்குலாம் இப்போவே மூவ் ஆவானான்னா அது சந்தேகம் தான். பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு டர்ன் ஆகும்போது 1.5 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். இப்போ இவனுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் நெகட்டிவில் இருக்குது. அதனால வந்து எஸ்டிமேஷனும் நெகட்டிவ்ல தான் வருது. அது குமுலேட்டிவ் ஆவரேஜ் நெகட்டிவ்ல தான் வர்றதுனால இவனுக்கு என்ன நம்ம பார்க்கலாம்னு, இந்த நெகட்டிவ்ல வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறது 0.6. இபிஎஸோட டிடிஎம் நம்ம வந்து எடுத்திருக்கிறது 1.5 மைனஸ். அது ஆவரேஜ் பண்ணும்போது 0.38ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது 0.6 -0.6. அதை காட்டிலும் நமக்கு எஸ்டிமேஷன் கூட இருக்குது. அப்போ எஸ்டிமேஷன் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பார் வரைக்கும் அது போகலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை இப்போ உடைப்பானா இப்போ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் குமுலேட்டிவ் ஆவரேஜும் வந்து எஸ்டிமேஷன் இது எல்லாமே வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அது கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்குது. பார்ப்போம் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து இவங்களோட இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்குமான மூமெண்ட்டோடைய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணி 30 கடந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 52 to 72 ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு 61ங்கிறது ஆவரேஜ். இதெல்லாம் ஒரு வருஷத்தில் நடக்குமான்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நம்புறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் மாத்திரம் நல்லா பாசிட்டிவாக கொண்டு வந்து போட்டான்னா இது ஈஸியாக ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 3 ரூபாலேருந்து 23 ரூபா. ஸோ 23 ரூபா 50 பைசா இப்போ ஹைட் வச்சுட்டு தான் கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்படி கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறான்னா 17 ஒரு சப்போர்ட்டு, 15 ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்குது. அதை உடைச்சான்னா 9 ரூபாய்க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நம்ம இதெல்லாம் வந்து சார்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்டில் வந்து 7 ரூபாலேருந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். 7 அப்புறம் 9.3 இது ரெண்டும் ஒரு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 14, 14.5, 17 இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால இது ஒரு மிட் பாயிண்ட் ஜோன் வச்சுக்கலாம். 23.1 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு அடுத்தது அதை உடச்சி போகிறான்னா 28.5ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த குவார்ட்டருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 23.5 வரைக்கும் போயிட்டு இப்போ எகைன் திருப்பி கரெக்ஷன் வரா. இந்த மிட் பாயிண்ட் ஜோனை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த சப்போர்ட் ஜோனான 9லேருந்து 7ங்கிற இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபியூச்சரில் இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் ஜோனை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் 23 உடைக்கும் போது 28ங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஃபியூச்சரில் அடுத்த வருஷத்துக்கு தான் இனிமேல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா இந்த வருஷத்துக்கான ஹைட்டே வந்து இந்த வருஷத்துக்கு பிரேக் பாயிண்ட் ஹைட்டே 23. அதை அவன் உடைக்காமல் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷனுக்கான லீடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா வந்தான்னா இந்த கரெக்ஷனுங்கிறதுலேருந்து பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
இப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய இத வந்து நம்ம பார்ப்போம். ஒரு ட்ரெண்ட் லைன்ல எப்படி போட்டோம்னா, நமக்கு சரியா வருதுன்னு பார்க்கலாம். ஸோ, இப்ப இங்க வந்து நான் ட்ரெண்ட் லைன இங்கேருந்து 2 ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து 2 ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன்ல இப்பவே டவுன் சைட்ல தான் இருக்கிறேன். இப்ப கரெக்ஷன் அதாவது ஃபாலிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறான். இப்ப இந்த ஃபாலிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவன் அப்படியே ஸ்லோவா இங்கேருந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம். சப்போஸ் அவன் இங்கேயே சப்போர்ட் எடுத்து 14.5 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சப்போர்ட் எடுத்து வந்தான்னா 23 உடைக்கிற பட்சத்தில் 28 டு 31 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு போகலாம் முடியாது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கான ப்ராசஸ், ஒரு குவார்ட்டருக்கான ப்ராசஸ் இல்லை. ஒரு குவார்ட்டருக்கான ப்ராசஸ்ங்கிறது இப்போ அவன் 15 டு 17 இந்த ஜோனை உடைச்சிட்டான்னா 9 டு 7ங்கிற இந்த ஜோன். ஸோ இப்போ அவன் இங்கே அப்படியே வந்து யூ எடுக்கிறானா இல்லாட்டி இங்கே வரைக்கும் வந்துட்டு யூ எடுக்கிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது ஒரு லாங் டேர்முக்கு இவன் கம்பெனி பாசிட்டிவாக டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மல்டிபேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். கம்பெனி பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ் காமிக்கும் போது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல